இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்களுக்கு நான் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். மீண்டும் உங்களோடு கூட இந்த எளிய நீரூற்றுகள் மூலமாக சந்திப்பதிலே நான் கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த நாட்களில் நம்முடைய வாழ்க்கையில் அநேக சோர்வுகள், பலவீனங்கள், நம்முடைய வாழ்க்கையில் அநேக காரியங்களை நாம் அறிந்திருக்கிறோம். ஆனால் கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார், வேதத்தை வாசிக்கும் பொழுது, வேதம் சொல்லுது, எபிரேயர் புத்தகம் 12ஆம் அதிகாரம் 3வது வசனத்தையும் 5வது வசனத்தையும் வாசிக்கும் பொழுது, ஆகையால் நீங்கள் இளைப்புள்ளவர்களாய் உங்கள் ஆத்துமாக்களை சோர்ந்து போகாதபடிக்கு நமக்கு விரோதமாய் பாவிகளால் செய்யப்பட்ட இவ்விதமான விபரீதங்களை சகித்த அவரையே நினைத்து கொள்ளுங்கள். அன்றியும் என் மகனே, கர்த்தருடைய சிட்சையை அற்பமாக எண்ணாதே, அவரால் கடிந்து கொள்ளப்படும் பொழுது சோர்ந்து போகாதே. கர்த்தருடைய சிட்சையை நாம் அற்பமாக எண்ணக்கூடாது என்று வேதம் சொல்வது. நாம் சோர்ந்து போகக்கூடாது. நம்முடைய நாட்களிலே நாம் சோர்ந்து போகாமல் கர்த்தரை ஆராதிக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில் எப்படியெல்லாம் சோர்வுகள் வருகிறது, இவ்வுலக வாழ்க்கையிலே கர்த்தரை ஆராதிப்பதற்கு முன்பாக நமக்குள்ளே வருகிற சில சம்பவங்களை நாம் அறியும் பொழுது, சில காரியங்கள் நமக்கு எதிராக, சில காரியங்கள் நமக்கு முன்பாக, சில காரியங்கள் நாம் யோசிக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே சோர்வுகளை சாத்தான் அனுமதிக்கிறான். ஆனால் கர்த்தர் சொல்ற, நீ சோர்ந்து போகாதே. நாம் எதிலெல்லாம் சோர்ந்து போகக்கூடாது. வேதம் சொல்லுது, கர்த்தர் கடிந்து கொள்ளும் பொழுது சோர்ந்து போகாதே. அவர் நம்மை திருத்தி, நம்மை நடத்தி, நம்முடைய எதிர்காலத்தை கர்த்தர் கட்ட வல்லவராக இருக்கிறபடினாலே வேதம் சொல்லுது, கர்த்தர் கடிந்து கொள்ளும் பொழுது. ஆகவேதான் என் மகனே, 5வது வசனம், என் மகனே, கர்த்தருடைய சிட்சையை நீ அற்பமாக எண்ணாதே. ஏனென்றால் தேவன் அதை நமக்கு முன்பாக வைத்திருக்கிறார். சில நேரங்களில் நம்முடைய ஒழுங்கு நடவடிக்கை, ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில சிட்சைகள் மூலமாக அவர் நம்மை அதை அறிந்து கொள்ள கர்த்தர் உதவி செய்கிறார். பல கஷ்டங்கள், துன்பங்கள் அனுபவிப்பின் மூலமாக நானும் நீங்களும் தேவன் நமக்கு வைத்திருக்கிற சில ஆசீர்வாதங்களை அறிந்து கொள்ள கர்த்தர் நம்மை சிட்சிக்கிறார். சில நேரங்களில் சிட்சைகள் வரும் பொழுது நம்மால் தாங்க முடியாது, சில போராட்டங்கள் வரும் பொழுது நாம் அதை ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கலாம். ஆனால் வேதம் சொல்லுகிறது, அவர் நம்மை சிட்சித்து நடத்துகிறார். எதற்கு தெரியுமா? நாம் சோர்ந்து போகாதபடிக்கு தெய்வ சமூகத்தில் முன்னேறி போக வேண்டும் என்பது கர்த்தருடைய கிருபை. நீதிமொழி புத்தகம் 3ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை வாசித்தோமானால், என் மகனே, நீ கர்த்தருடைய சிட்சையை அற்பமாக எண்ணாதே, அவர் கடிந்து கொள்ளும் போது சோர்ந்து போகாதே. தேவன் சில நேரங்களிலே நம்மை சிட்சித்து அவருடைய சித்தத்தை பூர்ணமாய் நம்மை நிறைவேற்ற விரும்புகிறார். கர்த்தர் எதற்காக நம்மை சிட்சிக்கிறார்? அவருடைய சித்தத்தை நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேற்ற அவர் விரும்புகிறார். சில வேளைகளில் சோதனைகள், துன்பங்கள் வழியாக நம்மை கர்த்தர் நடத்தும் பொழுது நானும் நீங்களும் என்ன செய்கிறோம்? சோர்ந்து போகிறோம். ஆனால் தேவன் நம்மை நடத்துகிறவர் நாம் சோர்ந்து போவதற்காக அல்ல, அதன் மூலமாக அவருடைய சித்தத்தை நம்மளே நிறைவேற்றுகிறார். ஹல்லேலூயா. யோபின் புத்தகம் 5ஆம் அதிகாரம் 17 கூட நாம் வாசிக்கிறோம், எனக்கு அன்பான தேவ பிள்ளை, சில வேளைகளிலே கர்த்தர் நம்மை சோதிக்கும் பொழுது அவருடைய சிட்சையை அற்பமாக எண்ணாதே என்று கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது. என் மகனே, நீ கர்த்தருடைய சிட்சையை அற்பமாக எண்ணாதே, அவர் கடிந்து கொள்ளும் பொழுது நீ சோர்ந்து போகாதே. ஏனென்றால் நம்மை சோர்வடைய செய்வதற்கு சில சந்தர்ப்பங்கள், சூழ்நிலைகள் வரலாம். ஆனாலும் தைரியமாயிரு, உன் வழிகளை அறிந்த கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். அவருடைய சித்தத்தை நம்ம நிறைவேற்ற விரும்புகிறார். நாம் எப்படி இருக்க வேண்டும் என்பதை நம்முடைய சித்தத்தின்படி அல்ல, அவருடைய சித்தத்தின்படி நாம் ஒப்பு கொடுத்தோமானால் எந்த சிட்சையும் நமக்கு ஒருவேளை வேதனை கொடுக்காது. அது சில காலம் அப்படி இருக்குமானால் அதற்கு பிற்பாடு நமக்கு நித்திய வெளிச்சத்தை கர்த்தர் காட்டுவார். ஆகவே தான் சிட்சைகளை எண்ணி நாம் ஒருவேளை சோர்ந்து போகக்கூடாது என்று கர்த்தர் சொல்லுகிறார். சிட்சைகள் வரும் பொழுது, நம்முடைய வாழ்க்கையில் துன்பங்கள், கஷ்டங்கள், போராட்டங்கள் வரும் பொழுது அது ஏதோ ஒரு நன்மைக்காகவே கர்த்தர் அதை அனுமதிக்கிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஆகவே தான் தேவனுடைய பிள்ளையே, நாம் என்ன செய்ய வேண்டுமாம்? கர்த்தருடைய சிட்சைக்கு நாம் ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். ஆகவே தான் தேவனுடைய பிள்ளை, எதற்காக? ஆபத்து காலத்தில் நாம் சோர்ந்து போகக்கூடாது. நாம் அநேக முறை சத்தியங்களை கேட்டிருக்கிறோம். ஆபத்து காலத்தில் நீ சோர்ந்து போவாயானால் அதுக்கு பிற்பாடு பலன் குறுகி போனது. ஆகவே சோர்ந்து போகாதபடிக்கு எத்தனை நஷ்டங்கள், போராட்டம் வந்தாலும் கர்த்தாவே, உம்முடைய சித்தம் என்னில் நிறைவேறட்டும், உம்முடைய சித்தம் என் வாழ்க்கையில் நடக்கட்டும் ஐயா, உம்முடைய சித்தத்துக்கு நாங்கள் இங்கே ஒப்பு கொடுக்கிறோம் என்று சொல்லி நாம் தேவனுடைய சமூகத்தில் நம்ம ஒப்பு கொடுப்போமானால் அவரே நம்மை நடத்த வல்லவராக இருக்கிறார். ஆகவே எந்த ஒரு காரியத்திலும் அவர் நம்மை சிட்சிக்கும் பொழுது அதில் ஒரு நோக்கம் இருக்கிறது கர்த்தாவே என்று சொல்லி நாம் ஒப்பு கொடுப்போமானால்
எதிர்காலம் வரப்போகிற காலத்திலே நீ ஒரு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வாய் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்படிப்பட்ட நம்பிக்கையோடு கர்த்தாவை இந்த காலவெளியிலே கர்த்தாவை நீர் அனுப்புகிற சிச்சையை நாங்கள் ஏற்றுக்கொண்டு, அது கடினமாக இருந்தாலும் போராட்டமாக இருந்தாலும் நாங்கள் உமக்களை சோர்ந்து போகாதபடி முன்னேறி எங்களுக்கு உதவி செய்வேன் என்றார். நீர்தான் எங்களை சிச்சித்து நடத்துகிற தேவன், எங்களை சிச்சித்து போதிக்கிற தேவன். ஆகவே நாங்கள் உங்களுடைய சமூகத்தில் வந்திருக்கிறோம், நீர் எங்களை நடத்தும் என்று சொல்லி கேட்போம். அவருடைய சித்தம் நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேறும். கண்களை மூடி ஜெபிக்கலாம். எங்கள் நல்ல பிதாவே, இந்த அருமையான காலை வேலைக்காய் ஒரு முறை நன்றி செலுத்துகிறேன். புதிய கிருபைகளை எங்களுக்கு தாரும், தொடர்ந்து மகிமைப்படுத்தும். நாங்கள் போகும் இடமெல்லாம் எத்தனை சிச்சைகள், அவமானங்கள், நிந்தைகள் வந்தாலும் கூட கர்த்தாவே உம்முடைய நோக்கம் எங்கள் நிறைவேறட்டும் ஐயா. உம்முடைய சித்தத்துக்கு எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். ஆசீர்வதியும், சகல பலவீனங்களையும் மாற்றும். தொடர்ந்து உம்முடைய கரம் இருக்கட்டும். இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறேன் எங்கள் அன்பின் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் நம்மோடு நம்மை வழிநடத்தி பாதுகாத்துக் கொள்வாராக. ஆமென்.